ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு 2 ஆசைகள் இருக்கிறது. உனக்கு நிறைய ஆசைகள். உனக்கு ஆசை இல்லை என்றெல்லாம் சொல்லாதே. வாழ்க்கையில் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இழந்த அனைத்தையுமே திரும்ப பெற வேண்டும், இப்படி ஏகப்பட்ட ஆசைகள். ஆனால் ஒரு ஆசைகள் கூட தேவையில்லாத ஆசைகள் கிடையாது. எல்லா ஆசைகளுமே தேவையான ஆசைகள் தான் உன்னுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் அதிலும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதை முதலில் உனக்கு நான் செய்து தந்து விடுகிறேன். இந்த இரவானது நீ அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தை குழப்பிக் கொள்ளவே வேண்டாம். ஒவ்வொரு இரவும் நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? நடந்த விஷயத்தையும் நடக்க போகும் விஷயத்தையும் நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாய். நீ அழும் பொழுது என்ன தெரியுமா? யாரும் பார்க்கிறார்களா என்று பார்க்கிறாய். தங்கமே, நிச்சயமாக நான் பார்க்கிறேன். உன்னுடைய கண்ணில் இருந்து வரும் ஒவ்வொரு துளியையும் நான் பார்க்கிறேன். யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. நடந்து முடிந்ததை பற்றி யோசித்து அழும் பொழுது அது ஒன்றுமே செய்ய முடியாது. இதற்கு அப்புறம், அதாவது உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து அழுதால், அது இப்பொழுது நீ சரியாக உன் வாழ்க்கையை நடத்தினால் தானே உன் எதிர்காலத்தை நீ பார்க்க முடியும். நீ இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை எப்பொழுது வாழப்போகிறாய்? இப்பொழுது நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் அடுத்தடுத்து புது புது விஷயத்தை உன்னால் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அப்பொழுதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நீ நல்ல முறையில் உருவாக்கவே முடியும். இப்பொழுதே கலங்கிக் கொண்டிருந்தால், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தால், எதிர்காலத்தில் நீ என்ன சாதிக்க முடியும் சார்? அதனால் தேவையில்லாமல் இதற்கு பின்பு நடந்ததையும் இதற்கு முன்பு நடந்ததையும் பற்றி கவலைப்படாமல், இப்பொழுது என்ன செய்வோம், அதாவது நாளை என்ன செய்வோம், இந்த நொடி என்ன செய்வோம் என்று யோசி. அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் என்னுடைய பொறுப்பில் இருப்பதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என்னுடைய பொறுப்பை நான் சரியாக செய்து விடுவேன். உன்னுடைய பொறுப்பை நீ சரியாக செய்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். பலருக்கு ஒன்று தெரியவில்லை. கடவுளை வணங்குகிறோம், அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம். நம் செயலை செய்வோம் என்று இருப்பதில்லை. கடவுளிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்வது, திரும்பவும் அதை நினைத்து கவலைப்படுவது. இதற்கு கடவுளிடம் சொல்லாமலேயே இருக்கலாமே. உன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கத்தானே கோவிலுக்கு வருகிறாய். அந்த இடத்தில் நீ கோவிலில் உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு உன் வீட்டிற்கு திரும்பும் பொழுது மன நிம்மதியுடன் திரும்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு கோவிலுக்கு வந்து உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு திரும்பவும் எதற்காக கொண்டு செல்கிறாய்? வேண்டாம். என்னுடைய பாதத்தில் உன்னுடைய கவலையை வைத்து விட்டால் அந்த நொடி அந்த கவலையை மறந்துவிடு. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும். அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். நாளை ஒரு செயலை நீ செய்ய வேண்டும். அதுவும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கான எந்த ஏற்பாடையும் இதுவரை ஆரம்பிக்கவே இல்லை. புரிகிறதா? ஆனால் அது நிச்சயமாக நாளை நீ செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக நான் ஏதோ ஒரு ரூபத்தில் நாளை அந்த காரியத்தை நல்ல முறையில் நடத்தி தருவேன். அது நல்ல காரியமாக இருக்கும் பட்சத்தில், அது உனக்கு தேவை என்று எனக்கு தெரியும் பட்சத்தில், அதனால்தான் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகிறது என்று நான் உணரும் பட்சத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே கிடைக்கும். நீ எதையுமே நினைக்காதே. என்னுடைய கோவிலுக்கு வந்தோ, உன்னுடைய பூஜை அறையிலேயோ என்னுடைய படத்திற்கு முன்பு நின்று உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விட்டால், அதற்கு பிறகு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதற்கு என்ன தேவையோ, அதில் என்ன குழப்பங்கள் இருக்கிறதோ, அதில் என்ன தவறுகள் இருக்கிறதோ, அது அனைத்தையுமே மாற்றி உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடக்க வைப்பேன். நீ கவலைப்படுவதனால் மாறப்போவது கிடையாது. உன் பாரத்தை தூக்கி சுமப்பதினால் மாறப்போவது கிடையாது. என்னிடம் விட்டு விட்டு நீ அமைதியாக இருந்தால் அனைத்துமே மாறும். நிச்சயமாக மாறும். உன்னுடைய வேண்டுதல் 2. மனதில் நிம்மதி முதலில் வேண்டும். உன் மனதில் எப்பொழுது நிம்மதி வரும்? உனக்கு தேவையானது உனக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுது வரும். உனக்கு தேவையானது படிப்படியாக கிடைக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்று நினைக்காதே. உன்னை விட்டு சில விஷயங்கள் போனபோது படிப்படியாகத்தான் போனது. ஒரே நேரத்தில் உன்னை விட்டு போகவில்லை. ஒரே நாளில் உன்னை விட்டு போகவில்லை. படிப்படியாக உன்னை விட்டு போனது. அதே போல உனக்கு தேவையான விஷயங்கள் படிப்படியாக உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் என்னுடைய தங்கமே.
அதனால் கவலையே வேண்டாம். எதை பற்றியும் யோசிக்காதே, யாரை பற்றியும் நினைக்காதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் சொல்லிவிட்டு அதற்கான செயலை துவங்கு. உனக்கு வெற்றியை நிச்சயமாக கிடைக்கும். இந்த சாய் இருக்கும் வரை ஒரு காலமும் நீ கவலைப்படக்கூடாது. இந்த சாயான நான் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் சுமந்து சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் இருப்பேன் உன் கூடவே. ஓம் சாய்ராம்.